பைசன் திரைப்படம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பக்காவான விஷயத்த படக்குழு பைசன் திரைப்படத்துக்காக பண்ண போறாங்க. இது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்க போகிறது. டீட்டெயிலா பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது பைசன் இந்த படத்திற்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வெளியாச்சு. ஆனா இந்த திரைப்படம் இப்ப ஒரு பிக்கஸ்ட் ஹிட் திரைப்படம் 2025 அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் கிடையாது. இந்த திரைப்படத்துல எந்த விதமான டாப் ஹீரோஸ் யாருமே நடிக்கல. இந்த திரைப்படத்துல இருக்க கண்டென்ட் இது சாதாரண கண்டென்ட் மட்டும் கிடையாது. பல மக்களோட வலி, வெளியே சொல்ல முடியாத வலியை இந்த திரைப்படத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சாமானிய மக்களும் இந்த திரைப்படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டு இருக்காங்க. இப்ப இந்த திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி 2-3 திரைப்படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. தங்கலான் திரைப்படத்துக்கு பண்ணியிருந்தாங்க, வாழை திரைப்படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பைசன் திரைப்படத்துக்கும் பண்ண போறாங்க. ஸோ பைசன் திரைப்படத்தை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த திரைப்படத்தை அனுப்புவதால் என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நாமினேட் ஆகி ஸ்க்ரீன் ஆனாலே அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயம்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நாமினேட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போய் வின் பண்ணிவிட்டால் அது பயங்கரமான விஷயம். அது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் பெருமை இல்லாமல் இந்த ஒரு பைசன் திரைப்படத்துக்கு கிடைத்த வெற்றி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியை மக்கள் கொண்டாடுவாங்க. அதையும் தாண்டி இது எல்லாமே மக்களுக்கான ஒரு வெற்றி மாதிரி. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு இது இனிமே போனஸாக இருக்கும். இந்த ஒரு வெற்றியை வைத்து ஒரு பெரிய ப்ரமோஷன் பண்ணி வெளிநாடுகளை இந்த திரைப்படத்தை விற்று விடுவார்கள். அதனால் ஒரு பெரிய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் மகாராஜா திரைப்படத்தை எடுத்துக்கணும். விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் 100 கோடி ரூபாய் மேலே கலெக்ஷன் பண்ணது. அந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பது கிடைத்தது. அந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை. அந்த திரைப்படத்தில் இருக்க கண்டென்ட்லாம் அந்த திரைப்படத்தை இந்த மாதிரி வெளிநாடுகள் நடக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புனாங்க. அந்த திரைப்படம் நிறைய இடத்துல நாமினேட் ஆச்சு. நிறைய இடத்துல அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. இதனாலே அந்த திரைப்படத்தை பற்றி வெளிநாடுகளில் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை வைத்து அந்த திரைப்படத்தை ஜப்பான்லையும் சீனாலையும் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மக்கள் இந்த திரைப்படத்தை பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க. ஜப்பானில் மட்டுமே 98 கோடி ரூபாய் மகாராஜா கலெக்ஷன் ஆகியிருக்கு. நம்மளாம் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், 98 கோடி ரூபாய் மகாராஜா கலெக்ஷன் பண்ணியிருக்கும். அதே ஸ்ட்ராட்டஜியை பைசன் திரைப்படத்துக்கும் பண்ண போகிறாங்க. எஸ், பைசன் திரைப்படத்தையும் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ ஒருவேளை பைசன் திரைப்படம் விருது வென்று விட்டால் இல்லை நாமினேட் ஆகிட்டா இந்த மாதிரி பல அவார்ட் ஃபங்க்ஷன் நாமினேட் ஆகும். இதை வைத்து வெளிநாடுகளை ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஜப்பான் சீனால் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜப்பானில் மகாராஜா திரைப்படம் எப்படி 100 கோடி பண்ணதோ அதை விட 2 மடங்கு 150 கோடி ரூபாய் வரைக்கும் பைசன் திரைப்படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வெறும் 30 கோடி தான். 25 கோடி தான் படத்தோட ப்ரொமோஷன், 5 கோடி சேர்த்து 30 கோடி இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன். வெளிநாடுகள் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல லாபம் கிடைத்து விட்டால் இன்னுமே எக்ஸ்ட்ரா 150 கோடி கலெக்ஷன் பண்ணும். மொத்தம் 250 கோடி கலெக்ஷனாக மாறிவிடும். 30 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தமிழ் சினிமா சூப்பராக கொண்டாடும். இது கொண்டாட வேண்டிய திரைப்படம். அதனால இதில் தவறே கிடையாது. ஸோ எல்லாரும் இன்னொரு விஷயம் என்கிட்ட கேட்குறீங்க, எதுக்காக நீ பைசன் திரைப்படத்தை பற்றி அதிகமாக பேசுகிற? நான் நினச்சிருந்தா விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றி பேசி ஒரு 10,000-20,000 வியூஸ் ஈஸியாக வாங்கிடலாம். இல்லை அஜித் படத்தை பற்றி பேசிடலாம். ஆனால் இந்த படத்தை பற்றி எதுக்காக பேசணும்? இந்த படத்தை பற்றி சில பேர் பேசுவாங்க. ஸோ அது நாமளும் பேசியே ஆக வேண்டும். அப்போ தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் வெளியில் வரும். வெளியில் வந்தால் தான் இந்த திரைப்படத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் இருக்கும் மக்களோட வழி வெளியே தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடித்திருந்தது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பைசன் திரைப்படம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பக்காவான விஷயத்த படக்குழு பைசன் திரைப்படத்துக்காக பண்ண போறாங்க. இது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்க போகிறது. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது பைசன் இந்த படத்திற்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வெளியாச்சு. ஆனால் இந்த திரைப்படம் இப்போ ஒரு பிக்கஸ்ட் ஹிட் திரைப்படம் 2025 அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் கிடையாது. இந்த திரைப்படத்தில் எந்த விதமான
டாப் ஹீரோஸ் யாருமே நடிக்கல. இந்த திரைப்படத்தில் இருக்க கண்டென்ட் இது சாதாரண கண்டென்ட் மட்டும் கிடையாது. பல மக்களோட வலி, வெளியே சொல்ல முடியாத வலியை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சாமானிய மக்களும் இந்த திரைப்படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டு இருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி வந்து 2-3 திரைப்படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. தங்கலான் திரைப்படத்துக்கு பண்ணியிருந்தாங்க, வாழை திரைப்படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பைசன் திரைப்படத்துக்கும் பண்ண போகிறாங்க. ஸோ பைசன் திரைப்படத்தை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த திரைப்படத்தை அனுப்புவதால் என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நாமினேட் ஆகி ஸ்க்ரீன் ஆனாலே வந்து அது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயம்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நாமினேட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போய் வின் பண்ணிவிட்டால் அது வந்து பயங்கரமான விஷயம். அது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் பெருமை இல்லாமல் இந்த ஒரு பைசன் திரைப்படத்துக்கு கிடைத்த வெற்றி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியை வந்து மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. அதையும் தாண்டி இது எல்லாமே வந்து மக்களுக்கான ஒரு வெற்றி மாதிரி. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு இது இனிமே வந்து போனஸாக இருக்கும். இந்த ஒரு வெற்றியை வைத்து ஒரு பெரிய ப்ரமோஷன் பண்ணி வெளிநாடுகளை இந்த திரைப்படத்தை வந்து விற்று விடுவார்கள். அதனால் வந்து ஒரு பெரிய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் மகாராஜா திரைப்படத்தை எடுத்துக்கணும். விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் வந்து 100 கோடி ரூபாய் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணது. அந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை, அந்த திரைப்படத்தில் இருக்க கண்டென்ட்லாம். அந்த திரைப்படத்தை இந்த மாதிரி வந்து வெளிநாடுகள் நடக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புனாங்க. அந்த திரைப்படம் வந்து நிறைய இடத்துல வந்து நாமினேட் வந்து ஆச்சு. நிறைய இடத்துல வந்து அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. இதனாலே வந்து அந்த திரைப்படத்தை பற்றி வெளிநாடுகளில் அதிகமாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை வைத்து அந்த திரைப்படத்தை ஜப்பான்லையும் சீனாலையும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மக்கள் இந்த திரைப்படத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடி இருக்காங்க. ஜப்பானில் மட்டுமே 98 கோடி ரூபாய் மகாராஜா கலெக்ஷன் ஆகியிருக்கு. நம்மளாம் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், 98 கோடி ரூபாய் மகாராஜா கலெக்ஷன் பண்ணியிருக்கும். அதே ஸ்ட்ராட்டஜியை பைசன் திரைப்படத்துக்கும் பண்ண போகிறாங்க. பைசன் திரைப்படத்தையும் இந்த மாதிரி வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ ஒருவேளை பைசன் திரைப்படம் வந்து விருது வென்று விட்டால் இல்லை நாமினேட் ஆகிட்டா இந்த மாதிரி வந்து பல அவார்ட் ஃபங்க்ஷன் நாமினேட் ஆகும். இதை வைத்து வெளிநாடுகளை வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஜப்பான் சீனால் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜப்பானில் மகாராஜா திரைப்படம் எப்படி 100 கோடி பண்ணதோ அதை விட 2 மடங்கு 150 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பைசன் திரைப்படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து வெறும் வந்து 30 கோடி தான். 25 கோடி தான் படத்தோட ப்ரொமோஷன், 5 கோடி சேர்த்து 30 கோடி இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன். வெளிநாடுகள் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல லாபம் வந்து கிடைத்து விட்டால் இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா 150 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணும். மொத்தம் வந்து 250 கோடி கலெக்ஷனாக மாறிவிடும். 30 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தமிழ் சினிமா சூப்பராக வந்து கொண்டாடும். இது கொண்டாட வேண்டிய திரைப்படம், அதனால் இதில் தவறே கிடையாது. ஸோ எல்லாரும் இன்னொரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க, எதுக்காக நீ பைசன் திரைப்படத்தை பற்றி அதிகமாக பேசுகிற? நான் நினச்சிருந்தா வந்து விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றி பேசி ஒரு 10,000-20,000 வியூஸ் வந்து ஈஸியாக வாங்கிடலாம், இல்லை அஜித் படத்தை பற்றி பேசிடலாம். ஆனால் இந்த படத்தை பற்றி எதுக்காக பேசணும்? இந்த படத்தை பற்றி சில பேர் பேசுவாங்க. ஸோ அது நாமளும் பேசி ஆக வேண்டும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வெளியில் வந்து வரும். வெளியில் வந்தால் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் இருக்கும் மக்களோட வழி வந்து வெளியே தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடித்திருந்தது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.